அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பார்த்திங்கனாக்கா, ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது. பிரிந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குனாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம். எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க. எதிரெதிர பார்த்தாலே சண்டை போடுறது, வெறுப்பு வர மாதிரி பேசுறது, நடக்கிறது, இதெல்லாம் சில பேருக்குள்ளே இருக்கும். யாராவது ஒரு இரு நபர்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை உள்ள நபர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் தெரியும். உங்களை கண்டாலே பிடிச்சி போகும். உங்களை வெறுக்க மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க. அன்பாக பாசமாக பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். உறவினர்களுக்காக கூட பண்ணலாம். நீங்கள் உறவினர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, அடிக்கடி சண்டை சத்துரு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை கையாண்டாக்கா பழைய வெறுப்பு விரோதங்களை மறந்து உங்கள்கிட்ட அன்பாக பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை, உறவினர்கள் பங்காளி பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் கொலிஸ்ட்ரால் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. 30 வினாடிகள் வேலை தான். எந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினா போதும், வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஒரு வாட்டி பண்ணால் போதும், அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின் ஆனாலும் கிடச்சிரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தனிமையில் உட்காந்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக பண்ணுங்கள். நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அப்போ தான் பலன் தரும். கான்சன்ட்ரேஷனை தவற விடாதீங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டப்பறம் இந்த இடத்துல யா அல் கலீப் அப்படின்னு எழுதுங்க. இங்கே ஐன் போடுங்க. இங்கே ஐன், இங்கே ஐன், இங்கே ஐன். 4 ஐன். இந்த 3 தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும். 1 2 3 4. இங்கே 21 போடுங்க போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல். இங்கே உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர், உங்கள்கிட்ட அன்பாக பாசமாக நேசமாக நடக்கணும்னு ஆசைப்படுற அந்த நபருடைய பேர் எழுதுங்க. யாராக இருந்தாலும் சரி. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. ஒரு சிலருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. தமிழில் எழுதுகிறவங்க, ஆங்கிலத்தில் பேர் எழுதுகிறவங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிக்காதீங்க. இம்மீடியட்டாக இதை எரிச்சிருங்க. சாம்பலை எங்கேயாவது சுத்தமான இடமா பார்த்து போட்டுருங்க. வெளியே எரிக்கிறவங்க எரிக்கிறதே சுத்தமான இடமா பார்த்து எரித்து அப்படியே போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன். கிச்சன் ஷிங்க்குள்ள சாம்பலை போட்டு தண்ணி ஊற்றுருங்க. நீங்கள் எரிக்கிறதே கிச்சன் ஷிங்க்கு பக்கத்துலேயே எரித்து சாம்பல் அப்படியே தள்ளி விட்டுடலாம். பயன்படுத்துங்க. உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான அவசிய முறை. அப்படியே ஆளே மாறிடுவாங்க. எந்திரம் சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கான, பவர்ஃபுல். நீங்கள் பயன்படுத்தி பயனடைஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.